வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் கார்ட் மெட்டல் கிரெடிட் கார்டு யூசருக்கு கிரெடிட் கார்டுக்கான நியூ சார்ஜஸ் டீட்டெயில இப்போ வந்து ஒன் கார்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சார்ஜஸ் டீட்டெயில பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 23, 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது. இதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த சேவைக்கான கட்டணத்தை எவ்வளவா இவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க, இத பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட்ட தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் கார்ட் மெட்டல் கிரெடிட் கார்ட்லேருந்து நமக்கு வந்திருந்த மெயில் வந்து இது. இதில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 3.75% இப்போ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 45% வரைக்கும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதாவது நீங்க ஒன் கார்ட் மெட்டல் கிரெடிட் கார்ட யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதில வரக்கூடிய பேமெண்ட்ட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண பேமெண்ட்ட அடுத்த மாசம் அந்த பில் ஜெனரேட் ஆகி ஒரு டியூ டேட் வந்து குடுப்பாங்க. அந்த லாஸ்ட் டியூ டேட்டுக்குள்ள நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறமும் நம்ம பே பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து அன்பெய்டு அதாவது பே பண்ணாத அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3.75% பெர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் லிமிட் ஃபீ. ஓவர் லிமிட் ஃபீ அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்துட்டு ஒரு ரூ. 60,000 குடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த 60,000த்தையும் தாண்டி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்டின்னா, அத தான் வந்து ஓவர் லிமிட் அப்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 1,00,000 நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க அப்டின்னா, நம்ம வந்து ரூ. 1,05,000 நம்ம வந்து கிரெடிட் லிமிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த ரூ. 1,00,000க்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து புடிக்கிறாங்க. இந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்டின்னு கேட்டீங்கன்னா, 2.5% அதாவது ரூ. 1,00,000க்கு மேல நம்ம எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அதாவது ரூ. 5,000 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ரூ. 5,000ல 2.5% அப்படி இல்லன்னா ரூ. 500 இந்த 2ல எந்த அமௌண்ட் வந்து ஹையஸ்ட்டா இருக்குதோ, அந்த அமௌண்ட்ட தான் நம்மகிட்ட இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத தான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரூ. 500 அப்படி இல்லன்னா 2.5% இதுல வந்து ரூ. 500 தான் அதிகபட்ச அமௌண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 சார்ஜஸ் அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேட் பேமெண்ட் ஃபீ. லேட் பேமெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம ரூ. 100க்கு மேல நம்ம வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ரூ. 250 வரைக்கும் நமக்கு டியூ அமௌண்ட் இருந்ததுன்னா, நம்ம அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல. அத தான் இங்க அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து ரூ. 250க்கு உள்ள இருந்து நீங்க லேட்டா பே பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. அதே இது ரூ. 251லேருந்து ரூ. 1000க்கு உள்ள உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்தது. அத வந்து நீங்க லேட்டா வந்து பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 வரைக்கும் வந்து அடிஷனலா சார்ஜஸ் வரும். அதே மாரி ரூ. 1001லேருந்து ரூ. 5000க்கு உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வரைக்கும் சார்ஜஸ் போடுறாங்க. 5001லேருந்து ரூ. 25,000க்கு உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரூ. 1000 வரைக்கும் வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போடுறாங்க. 25,001க்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரூ. 1,250 வரைக்கும் சார்ஜஸ் வந்து போடுவோம் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 23ல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேட் பேமெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 101லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 வரைக்கும் எந்த ஒரு லேட் பேமெண்ட்டுக்கும் அமௌண்ட் வந்து கிடையாது. சார்ஜஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் இதில வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒன் கார்ட் கிரெடிட் கார்டு ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபீ எல்லாமே வந்துட்டு வரப்போற ஜூன் 23ல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத இப்போ வந்து ஒன் கார்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க.